ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கேரட் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். நல்லா சாஃப்டாக நல்லா சுவையாக இருக்கும் இந்த கேரட் பொரியல். நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரெண்டு வரமிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விடலாம். அப்புறமா கேரட் பொடியாக துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இது கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தாலும் நல்லா இருக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு. நல்லா வெந்திருக்கு. நம்ம இறக்க போகிற நேரத்தில் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கு மேலே கிளற வேண்டாம், அடி பிடிச்சிரும். இந்தளவுக்கு இருந்தாலே போதுங்க. தாங்க ரொம்ப சிம்பிளான சுவையான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.